மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த காணொளியூடாக உற்பத்தி சாத்திய வளையி என்ற தேர்ச்சி மட்டம் ஆரம்பமாகி அதில் உற்பத்தி சாத்திய வளையினுடைய பிரயோகத்தில் சிற்றின பொருளியல் பிரயோகம் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப உற்பத்தி சாத்திய வளையை பயன்படுத்தி சிற்றின பொருளாதார விடயங்களை விளக்குவது போல பேரின பொருளியல் விடயங்களையும் விளக்க முடியும். அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பேரின பொருளியலில் என்னென்ன விடயங்களை விளங்கப்படுத்தலாம். நிறைதொழில் மட்டம், குறைதொழில் மட்டம் அல்லது வேலையின்மை, பொருளாதார பின்னடைவு, பொருளாதார மந்தம், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, நிகழ்கால நுகர்வுக்கும் எதிர்கால நுகர்வுக்கும் இடையிலான வள ஒதுக்கீட்டு தெரியும். அப்ப இவ்வாறு பேரின பொருளியல் விடயங்களை விளக்க முடியும் என்று பார்த்தோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் சிற்றின பொருளியல் விடயம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப பேரின பொருளியல் விடயத்தில் முதலாவது விடயத்துக்கு வருவோம், நிறைதொழில் மட்டம். அப்ப பேரின பொருளியலில் நாங்கள் விளங்கப்படுத்துகிற முதலாவது விடயம் நிறைதொழில் மட்டம், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அப்ப மாணவர்களுக்கு விளங்கணும், நிறைதொழில் மட்டம் என்றால் என்ன. பாருங்க, ஒரு பொருளாதாரம் ஒன்று, ஒரு நாடு அல்லது பொருளாதாரம் ஒன்று தன்னிடம் உள்ள சகல வளங்களையும் பூரணமாகவும், இந்த பிள்ளைகள் பூரணம் என்று சொல்றது முழுமை, ஃபுல், பூரணமாகவும் விளைதிறன் உள்ள வகையில், பாருங்கள், விளைதிறன், ப்ரொடக்டிவிட்டி. அப்ப கிடைக்கின்ற வளங்களை ஒரு நாடு உற்பத்தி நடவடிக்கைகளில் பூரணமாகவும் விளைதிறன் உள்ள வகையில் பயன்படுத்தினால் அதனை நிறைதொழில் மட்டம் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு நாடு அல்லது ஒரு பொருளாதாரம் ஒன்றில் காணப்படும் சகல வளங்களையும் பூரணமாகவும் விளைதிறன் உள்ள வகையில் உற்பத்தியில் செயற்பாட்டில் பயன்படுத்துதல் நிறைதொழில் மட்டம் ஆகும். அப்ப ஒரு நாடு தன்னிடம் இருக்கிற வளங்களை பூரணமாக பாவிப்பதுதான் நிறைதொழில் மட்டம். ஏற்கனவே நாங்கள் பாருங்கள், உற்பத்தி சாத்திய வளைகோட்டை வரைவதற்கான உற்பத்தி புள்ளிகள் எடுக்கும் போது அப்ப நாங்கள் அங்கே எடுத்த எடுகோள், ஒரு நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை பூரணமாகவும் உச்ச செயற்திறனோடும் பாவிக்க வேண்டும். அப்ப உற்பத்தி செயற்திறன்லே அந்த பதம் பாவிச்சிருக்கிறோம். அப்ப நிறைதொழில் மட்டம் என்பது வளங்களை பூரணமாக உற்பத்தியில் பாவிப்பது. ஆகவே உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது உள்ள புள்ளி ஒன்று, அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது இருக்கிற புள்ளி ஒன்று நிறைதொழில் மட்டத்தை காட்டும். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு மேலே நீங்க எந்த இடத்துல காட்டினாலும், ஆனால் கோட்டின் மீது பெற வேண்டும். அப்ப நான் இதுல பாருங்கள், உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது, அப்ப இந்த ஏ என்ற புள்ளி நிறைதொழில் மட்டத்தை காட்டும். அப்ப இந்த வரைபடத்தின்படி ஏ என்ற புள்ளி நிறைதொழில் மட்டத்தை காட்டும். அப்ப இதுல வேற விடயம் ஒன்றும் இல்லை. அப்ப நிறைதொழில் மட்டம் என்றால் என்ன, அதற்குரிய வரைவிலக்கணத்தை சரியாக எழுத கற்றுக்கொள்ளும். உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்துள்ள புள்ளி ஒன்று நிறைதொழில் மட்டத்தை காட்டும். உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்துள்ள புள்ளி நிறைதொழில் மட்டத்தை காட்டும். அப்ப இதுக்குத்தான் பேர் நிறைதொழில் மட்டம். அப்ப முதலாவது விடயம், பேரண்ட பொருளியலில் நாங்கள் விளங்கப்படுத்துகிற முதலாவது விடயம் நிறைதொழில் மட்டம். சரியே மாணவர்கள்? இரண்டாவது விடயம் குறைதொழில் மட்டம் அல்லது வேலை. அப்ப பேரண்ட பொருளியலை நீங்கள் விளங்கப்படுத்துகிற இரண்டாவது விடயம் குறைதொழில் மட்டம் அல்லது வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட்.
பாருங்கள். அப்ப நிறைதொழில் மட்டத்தினுடைய எதிர்ப்பதம்தான் குறதொழில் மட்டம் மாறி வரும். அப்ப பாருங்கள், பொருளாதாரம் ஒன்றில் காணப்படும் வளங்களை பூரணமாகவோ அல்லது உச்ச விளைதிறனோடு பயன்படுத்த முடியாத நிலைமை. கிடைக்கின்ற வளங்களை உற்பத்தி நடவடிக்கைகளில் பூரணமாக இந்த நடைமுறை ரீதியான விளக்கத்தை மாணவர்கள் விளங்குவோம். இப்போ உதாரணம் பாருங்கள். இப்போ ஒரு ஏ என்ற நாட்டில் சரியல்ல 10 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் 10 லட்சம் ஊழியம் இருக்கின்றது. அப்ப இந்த நாட்டில் இருக்கிற ஊழிய வளம் 10 லட்சம். அப்ப இந்த 10 லட்சம் ஊழிய வளத்திலை இந்த நாடு 8 லட்சம் ஊழியத்தை உற்பத்தியில பாவிக்குது. அப்ப 2 லட்சம் ஊழியம் பயன்படாத நிலையில் இருக்கின்றது. அப்ப பாருங்க, இந்த நாடு தன்னிட்ட இருக்கின்ற வளங்களை பூரணமாக பயன்படுத்தவில்லை. அப்ப இதை மாறி யோசிக்க கூடாது மாணவர்கள். பூரணமாக பயன்படுத்தவில்லை என்றால் அறவே பாவிக்கவில்லை என்று பொருள் அல்ல. கிடைக்கின்ற வளங்களில் முழுமையாக 10 லட்சமும் உற்பத்தியில் ஈடுபடாமல் 8 லட்சம். அப்ப ஒரு பகுதி வளம் பயன்படாத நிலையில் இருக்கின்றது. அப்ப அந்த ஒரு பகுதி வளம் பயன்படாத நிலையில இருந்தால் அதுக்குத்தான் பேர் குறைதொழில் மட்டம். அல்லது அந்த நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை உச்ச விளைதிறனோடு பாவிக்காத நிலை. அப்ப ஆகவே பூரணமாகவோ அல்லது உச்ச விளைதிறனோடையோ பாவிக்காமல் இருந்தால் அந்த நாட்டினுடைய சாத்தியமான உற்பத்தியை விட உண்மையில் கிடைக்கின்ற உற்பத்தி குறைவாக இருக்கும். அப்ப இந்த குறதொழில் மட்டத்தில் பிள்ளைகள் ஒரு பொருளாதாரத்தின் உற்பத்தி மட்டம் குறைவாக இருக்கும். இந்த சாத்தியமானது இதான சாத்திய வளைகோடு. அப்ப இந்த சாத்தியமான அளவை விட இந்த நாட்டின் உற்பத்தி மட்டம் அப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். அப்ப ஒரு குறைவான உற்பத்தி மட்டத்தில் இருக்கும். அப்ப ஆகவே உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் உட்புறத்தில் உள்ள, அப்ப உட்புறம் என்று சொல்றது பிபிசி கோட்டிலை மாணவர்களுக்கு தெரியும், வெளியே வலப்புறம், உள்ளே இடப்புறம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற புள்ளிதான் குறதொழில் மட்டத்தை காட்டும். அப்ப உற்பத்தி சாத்திய வலையின் உள்ளுக்குள்ளே இருக்கிற புள்ளி குறதொழில் மட்டம். அப்ப இந்த வரைபடத்தின்படி பி என்ற புள்ளி குறதொழில் மட்டத்தை காட்டும். இந்த கோட்டுக்குள்ள நீங்கள் எங்கேயும் காட்டலாம். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்துள்ள புள்ளி நிறதொழில் மட்டத்தை காட்டும். உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற புள்ளி குறதொழில் மட்டத்தை காட்டும். என்றால் அங்க ஒரு பகுதி வளம் பயன்படாத நிலையில் இருக்கின்றது. அப்ப பயன்படாத நிலையில இருந்தால் அதைத்தான் சொல்வது வேலையின்மை. மாணவர்கள், ஆகவே நிறதொழில் மட்டம் அதையின் எதிர்ப்பதம் குறதொழில் மட்டம். அப்ப உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி நிறதொழில் மட்டத்தையும் விளக்க தெரியும். இரண்டாவது குறதொழில் மட்டத்தையும் விளக்க தெரியும். ரைட். மூன்றாவது விஷயம் பொருளாதார பின்னடைவு. அப்ப பேரண பொருளியல் விடயத்திலே நாங்கள் எடுக்கின்ற மூன்றாவது விடயம் பொருளாதார பின்னடைவு. அப்ப பொருளாதார பின்னடைவு என்றால் என்ன? அப்ப இதுல உண்மையிலே தரம் 12 இப்ப படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் நாங்கள் தேர்ச்சி 5க்கு வரையதான் வர்த்தக சகட ஓட்டம் என்று ஒரு பகுதி படிப்போம். அப்ப அந்த வர்த்தக சகட ஓட்டத்துக்கு வருகின்ற போது உங்களுக்கு இந்த பொருளாதார பின்னடைவு, பொருளாதார மந்தம், பொருளாதார மீட்சி, பொருளாதார செழிப்பு என்ற 4 நிலைமைகள் படிப்போம். அப்ப அந்த தேர்ச்சி 5 வர்த்தக சகட ஓட்டம் படிக்க உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அங்க பிள்ளைகள் கிடைக்கும். ஆனா நாங்க இந்த இடத்துல உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி இது எப்படி காட்டுறோம்? அப்ப பொருளாதார பின்னடைவு. அப்ப பாருங்க, பொருளாதார பின்னடைவு என்ன? பொருளாதாரம் ஒன்றின் மெய் வெளியீடு.
இந்த மெய்வெளியீடு என்று சொல்றது ஒரு நாட்டின் உற்பத்தியை அலகு ரீதியாக வெளிப்படுத்தினால் மெய்வெளியீடு. அதை ரியல் அவுட்புட் என்று சொல்றது. ஒரு நாட்டினுடைய மெய்வெளியீடு என்பது ஒரு நாட்டின் உற்பத்தியை அலகு ரீதியாக பாருங்கள். இப்ப ஒரு நாடு இப்ப நெல் உற்பத்தி செய்தால் அப்ப அந்த நெல் உற்பத்தியினுடைய அளவை மெட்ரிக் டன்னில் சொல்லுவோம். அப்ப ஒரு நாட்டில நெல் இப்ப 1000 மெட்ரிக் டன் உற்பத்தியானது, இதான் அலகு. அப்ப ஒரு நாட்டினுடைய மெய் வெளியீடு 2 அல்லது 3 காலாண்டு பகுதியில், காலாண்டு 3 அல்லது 2 காலாண்டு பகுதியில் குறைவடைதல் பொருளாதார பின்னடைவு. அப்ப இந்த பொருளாதார பின்னடைவு செயற்பாடு மாணவர்கள் விளங்கோனும் ஒரு குறுகிய காலத்தில். இப்ப 2 காலாண்டுன்னா மாணவர்களுக்கு தெரியும், ஒரு காலாண்டில் 3 மாதம். அப்ப 2 காலாண்டு சொல்றது 6 மாதம், 3 காலாண்டு சொன்னால் 9 மாதம். நீங்கள் அப்படியும் நீங்கள் இதுல சொல்லலாம் 6 அல்லது 9 மாதங்களில் ஒரு நாட்டினுடைய மெய் வெளியீடு வீழ்ச்சி அடைவது பொருளாதார பின்னடைவு. அப்ப இந்த பொருளாதார பின்னடைவென்று நாங்கள் குறிப்பிடுவது ஒரு குறுகிய காலத்தில் மெய் வெளியீடு குறையும். இது நாங்கள் பின்னுக்கு வரைக்கதான் மாணவர்களுக்கு தெளிவாக விளங்கும். தரம் 13 மாணவர்கள் இதை கற்கின்ற போது கொஞ்சம் ஆழமா பாருங்க. அப்ப இங்கு மாணவர்கள் குறுங்காலத்திலே ஒரு பொருளாதாரத்தின் மெய் வெளியீடு குறைவதுதான் பொருளாதார பின்னடைவு. அப்ப இந்த பொருளாதார பின்னடைவு இது நீங்கள் பிறகு நாங்கள் தேர்ச்சி 6-7க்குள்ள வரைக்கும் கொஞ்சம் கூட விளங்கும் என்றாலும் அதை ஒருக்க நான் இதில் தெளிவுபடுத்தி விடுகிறேன். குத்தச்சிலை பொதுவிலை மட்டம் பிரைஸ் லெவல், கிடையச்சிலை மெய் உள்நாட்டு உற்பத்தி அல்லது மெய் வெளியீடு, இது மொத்த கேள்வி அக்ரிகேட்டட் டிமாண்ட், இது ஒரு பொருளாதாரத்தினுடைய மொத்த நிரம்பல் அக்ரிகேட்டட் சப்ளை. இந்த மொத்த கேள்வியும் மொத்த நிரம்பலும் சமப்படும் போதுதான் ஒரு பொருளாதாரம் சமநிலையில் இருக்கு. அப்ப இதுல அந்த நாட்டினுடைய மெய் வெளியீடு அதை என்று வைக்கிறோம். அப்ப இந்த மெய் வெளியீடானது குறைவது பிறகு இந்த மெய் வெளியீடு 2 அல்லது 3 காலாண்டு பகுதியில் வீழ்ச்சி அடைந்தால் இதான் பொருளாதார பின்னடைவு. அப்ப இங்க பொருளாதார பின்னடைவு வருதென்றால் ஒரு பொருளாதாரத்தினுடைய மொத்த கேள்வி குறைகின்றது, இந்த மொத்த கேள்வி வீழ்ச்சி அடைகின்றது. அப்ப மொத்த கேள்வி வீழ்ச்சி அடைகின்ற போது இந்த மெய் வெளியீடானது வீழ்ச்சி அடையும். இதைத்தான் பொருளாதார பின்னடைவு. அப்ப பொருளாதார பின்னடைவு ஒரு குறுங்கால செயற்பாடு, இது ஒரு நீண்ட கால நடவடிக்கை அல்ல. அதைத்தான் நாங்க காலாண்டிலேயும் சொல்லி இருக்கிறேன், நீங்க மாத பகுதியிலேயும் சொல்லலாம். அப்ப இந்த பொருளாதார பின்னடைவை உற்பத்தி சாத்திய வளையிலை பாருங்க 2 விதமா காட்டலாம். இதுல பாருங்க 2 வரைபடம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த முதலாவது வரைபடத்துல பாருங்கள், பொருளாதாரம் ஆரம்பத்தில் உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டின் மீது உற்பத்தியில இருக்கு. நிறதொழில் மட்டம். இப்ப நிறதொழில் மட்டத்தில இருந்து நாங்கள் கோட்டுக்குள்ள வாரோம். அப்ப நிறதொழில் மட்டத்தில இருந்து குறதொழில் மட்டத்தை நோக்கிய நகர்வு, கோட்டில இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற புள்ளி. இரண்டாவது வரைபடத்துல பாருங்க, இது வரைபடம் 1, இது வரைபடம் 2. அப்ப இந்த வரைபடத்துல பாருங்கள், ஆரம்பத்திலேயே பொருளாதாரம் உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டுக்குள்ளே இருக்கு. ஆரம்பத்திலேயே நாடு வேலையின் மேல் இருக்கு. இப்ப மேலும் அந்த உற்பத்தி புள்ளியானது நகர்ந்து கோட்டுக்குள்ள வருது. அப்ப எங்களுக்கு இதுல முக்கியமான விடயம் என்னென்றால்,
அந்த உற்பத்தி புள்ளியானது உள்நோக்கி நகர வேண்டும். அது உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டிலே இருந்தும் நகரலாம், உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு புள்ளியில இருந்தும் நகரலாம். இங்க எங்களுக்கு தேவை பிள்ளைகள் புள்ளி உள்ளுக்கு நகர்ந்தா சரி. இதுதான் பொருளாதார பின்னடைவு. ரெண்டு விதமாக நீங்கள் இந்த வரைபடத்தை கீறலாம். உற்பத்தி புள்ளி அப்ப நிறதொழில் மட்டத்தில இருந்தும் உள்ள நோக்கி நகர்த்தி காட்டலாம், கோட்டுக்குள்ளே குறதொழில் மட்ட புள்ளியில இருந்தும் மேலும் உள்நோக்கிய நகர்வை காட்டலாம். அப்ப மூன்றாவது விடயம் விளங்கி இருக்கும் மாணவர்களுக்கு. பொருளாதார பின்னடைவை உற்பத்தி சாத்திய வழியில் எவ்வாறு விளங்கப்படுத்துவது. அப்ப கீழுள்ள வரைபடங்களின் படி ஏ புள்ளியில் இருந்து பி புள்ளி நோக்கி உற்பத்தி மாற்றம் அடைதல் பொருளாதார பின்னடைவு. கோட்டின் மீது இருந்தும் உள்ளுக்கு காட்டலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிற புள்ளி ஒன்றை மேலும் உள்ளுக்கு நகர்த்தி காட்டலாம். அப்ப இதைத்தான் நாங்கள் பொருளாதார பின்னடைவு என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப பேரென்ன பொருளியல் என்ற மூன்றாவது விடயமும் மாணவர்களுக்கு விளங்கிட்டு. அடுத்த விடயம் நாலாவது பொருளாதார மந்தம். பொருளாதார மந்தம். அப்ப நாலாவது பேரென்ன பொருளியலை நாங்கள் விளங்கப்படுத்துகிற விடயம் பொருளாதார மந்தம். அப்ப பொருளாதார மந்தம் என்று சொல்றது என்னன்னா, இப்ப ஒரு பொருளாதாரம் பின்னடைவை நோக்கி வருது. இப்ப பொருளாதார பின்னடைவுக்கு வாரம் என்றால் உற்பத்தி புள்ளி உள்ளுக்குத்தானே வருது. இப்ப பொருளாதார பின்னடைவின் வரைபடம் மாணவர்களுக்கு தெரியும். அப்ப உற்பத்தி புள்ளியானது உள்ளுக்கு வருகிறது. சரி, இப்ப கோட்டில இருந்து நாங்கள் இந்த புள்ளியை உள்ளுக்கு நகர்த்துகிறோம். அப்ப புள்ளி உள்ளுக்கு வந்தால் வேலையின்மை. உண்மையிலே பொருளாதார பின்னடைவு என்பது ஒரு நாட்டிலே இருக்கிற வேலையின்மை அதிகரித்து கொண்டு வார செயல். அப்ப ஒரு பொருளாதாரம் வேலையின்மையில் இருக்கும் போது என்றால் ஒரு பகுதி வளங்களை அங்க பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறார். அந்த வேலையின்மையில் உள்ள வளங்கள் அழிவடைந்து, வேலையின்மையில் உள்ள வளங்கள் அழிவடைந்து வளங்களின் நிரம்பல் வீழ்ச்சி அடையும் போது மெய்வெளியீடு நீண்ட காலத்தில் குறைதல் பொருளாதார மந்தம் எனப்படும். பொருளாதார மந்தத்துக்குரிய விளக்கத்தை மீண்டும் மாணவர்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பின்னடைவின் அடுத்த நிலைதான் மந்தம். மந்தம் வந்து பின்னடைவு வார இல்லை. ஒரு பொருளாதாரம் பின்னடைவிலே இருந்துதான் மந்த நிலைக்கு போகும். அப்ப பின்னடைவுக்கு வாரம் என்றால் அப்ப இது பொருளாதார பின்னடைவு. இது பொருளாதார பின்னடைவு. அப்ப பின்னடைவு என்பது ஒரு நாட்டின் மெய்வெளியீடு குறுகிய காலத்துல குறையுது. அப்ப உள்ளுக்குத்தானே அந்த புள்ளி வருகிறது. அப்ப நாடு வேலையின்மையை நோக்கி தள்ளப்படுது. அப்ப இந்த வேலையின்மையில் இருக்கும் போது வளங்கள் அழிவடைந்து, பொருளாதாரம் ஒன்றில் வேலையின்மையில் உள்ள வளங்கள் அழிவடைந்து வளங்களின் நிரம்பல் வீழ்ச்சி அடையும் போது, வளங்கள் அழிவடைந்தால் அங்க உற்பத்திக்கு பாவிக்கிற வள அளவு குறையும். வீழ்ச்சி அடையும் போது மெய்வெளியீடு நீண்ட காலத்தில் குறைதல் பொருளாதார மந்தம். அப்ப பொருளாதார பின்னடைவு ஒரு குறுங்காலத்துக்குரியது, பொருளாதார மந்தம் நீண்ட காலத்துக்குரியது. அப்ப அங்க வளங்கள் அழிவடைந்து மெய்வெளியீடு குறைந்தால் பொருளாதார மந்தம். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் இடப்புற நகர்வு. அப்ப இடப்புறம் என்றது பிள்ளைகள் உட்புறம். அப்ப பாருங்கள், ஆரம்ப உற்பத்தி சாத்திய வலை PBF வைப்போம்,
புதிய உற்பத்தி சாத்திய வளைகோட்டை நாங்கள் PBF1 என்று வைப்போம். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் உட்புற நகர்வு பொருளாதார மந்தத்தை வெளிப்படுத்தும். இது பின்னடைவுக்குரிய வரைபடம். இரண்டே முறையா கீறியிருக்கிறோம். இங்க நீங்கள் கீறின இந்த இதுல நான் இப்ப வெளிப்படுத்தின வரைபடம் பிள்ளைகள் பொருளாதார மந்தத்துக்குரிய வரைபடம். இது பொருளாதார பின்னடைவு, அது பொருளாதார மந்தம். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு விளங்கி இருக்கும். இதுதான் பொருளாதார மந்தம். பொருளாதார பின்னடைவு குறுகிய காலத்துக்குரியது, மந்தம் என்றது நீண்ட காலத்துக்குரியது. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் உள்நோக்கிய அசைவு பொருளாதார மந்தத்தை காட்டும். அப்ப பின்னடைவும் மந்தமும் மாணவர்கள் தெளிவாக விளங்கி இருக்கும். அப்ப நான்காவது விடயத்தையும் வெளிப்படுத்தியாச்சு. ஐந்தாவது விடயம் பொருளாதார வளர்ச்சி. பாருங்கள், ஐந்தாவது விடயம் பிள்ளைகள் பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth என்று சொல்றது. பொருளாதாரம் ஒன்றின் மெய் வெளியீடு நீண்ட காலத்தில் தொடர்ச்சியாக அதிகரித்த ஒரு நாட்டினுடைய மெய் வெளியீடானது நீண்ட காலத்தில் தொடர்ந்து கூடிக்கொண்டு சென்றால் பொருளாதார வளர்ச்சி. அப்ப இது ஒரு நாட்டின் உற்பத்தி இயலளவு அதிகரிப்பதை சொல்லும். இது ஒரு நாட்டின் உற்பத்தியின் இயலளவு அதிகரிப்பதை சொல்லும், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அப்ப ஒரு நாட்டினுடைய உற்பத்தியினுடைய இயலளவு அதிகரித்து கொண்டு போற செயற்பாடுதான் பொருளாதார வளர்ச்சி. அப்ப பொருளாதார வளர்ச்சி குறுங்கால செயற்பாடு அல்ல, இது ஒரு நீண்ட காலம். சொல்லுவார்கள், ஒரு நாட்டினுடைய மெய் வெளியீடு ஒரு 5 ஆண்டுகளிலேயோ அல்லது ஒரு 10 ஆண்டுகளிலேயோ தொடர்ந்து அதிகரிப்பது. அப்படியே தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு சென்றால் பொருளாதார வளர்ச்சி. அப்ப ஒரு நாட்டினுடைய உற்பத்தியின் இயலளவை அதிகரிக்கும் காரணிகள் இவை. அப்ப இதனாலதான் உங்களுக்கு மாணவர்கள், நான் கடந்த காணொளியில் உற்பத்தியின் இயலளவை தீர்மானிக்கிற காரணிகள் 2, உற்பத்தி சாத்திய வளையின் முதலாவது வகுப்பிலேயே நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். வளங்களின் அளவு, வளத்திரட்சி. இரண்டாவது வளங்களின் உற்பத்தி திறன். அப்ப ஒரு நாட்டின் உற்பத்தி இயலளவு அதிகரிக்க வேண்டும் என்றால் அங்கே வளத்திரட்சி அதிகரிக்க வேண்டும். வளங்களின் அளவு, இங்க திரட்சி என்று சொல்றது வளங்களின் அளவு. பாருங்க, அப்ப வளங்களின் அளவை அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது வளங்களின் விளைதிறன். அப்ப ஓரளவு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டுக்குத்தான் வேர் வளங்களின் விளைதிறன். அப்ப வளங்களின் அளவு கூடினாலும் உற்பத்தி இயலளவு கூடும், வளங்களின் விளைதிறன் கூடினாலும் உற்பத்தி இயலளவு கூடும். விளைதிறன், உற்பத்தி திறன். அப்ப ஒரு நாட்டின் உற்பத்தியின் இயலளவை அதிகரிக்க செய்கின்ற காரணிகள் 2. ஒன்று வளத்திரட்சி அதிகரித்தல், இரண்டாவது வளங்களின் விளைதிறன் அதிகரித்தல். அப்ப இங்கு வளங்களின் திரட்சி எப்ப அதிகரிக்கும்? இந்த திரட்சி என்று நாங்கள் குறிப்பிடுவது பிள்ளைகள் அளவு. அப்ப பாருங்க, வளங்களின் திரட்சி எப்ப அதிகரிக்கும்? புதிய வளங்களை கண்டுபிடிக்கும் போது. ஒரு நாடு வள ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புதிய வளங்களை கண்டுபிடித்த, புதிய வளங்களின் உரிமையை பெற்றுக் கொள்ளுதல். புதிய வளங்களினுடைய உரிமையை ஒரு நாடு தனக்காக பெற்றுக்கொண்டால் இந்த நாட்டுக்குரிய வளங்களின் அளவு கூடும். வெளிநாடுகளில் இருந்து வளங்களின் உட்பாய்ச்சல் அதிகரித்தல். இதை நீங்கள் மாணவர்கள் யோசிப்பீங்க, அது என்ன வெளிநாடுகளில் இருந்து வளங்களின் உட்பாய்ச்சல்? உதாரணம் பாருங்க, இப்ப ஒரு என்ற நாட்டிலே 10 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த நாட்டில இருக்கிற ஊழியம் அந்த நாட்டின் உற்பத்திக்கு போதாமல் இருக்கின்றது. அப்ப அந்த நாடு வெளிநாடுகள்ல இருந்து
2 லட்சம் தொழிலாளர்களை வேலைக்கு வரவழைக்கின்றது. அப்ப வெளிநாட்டு ஊழியம் 2 லட்சம் உள்ளுக்கு வந்துட்டு, ஏற்கனவே அந்த நாட்டில இருந்த ஊழியம் 10 லட்சம். அப்ப இப்ப பாருங்கள், அப்ப இந்த நாட்டில் இருக்கிற ஊழிய வளம் 12 லட்சம். அப்ப வளங்களினுடைய நிரம்பல் பாருங்கள், உட்பாய்ச்சல் மூலமாக வெளிநாட்டிலிருந்து உள்ளுக்கு வாரதன் மூலம் அதிகரிக்கலாம். அடுத்த பாருங்க, புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் வளங்களின் அளவை கூட்டுதல். இப்ப நாங்கள் இப்ப புதிய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி இதுவரையிலும் அறியப்படாத எவ்வளவு வளங்களை ஒரு நாடு கண்டுபிடிக்கலாம், அல்லது சில வளங்களை புதிய தொழில்நுட்ப முறையால உருவாக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்ப நாங்கள் முன்னுக்கு படிச்சோம், மூலதனம் உற்பத்திக்கு பயன்படக்கூடிய வகையில் மனிதர்களால உருவாக்கப்படுகின்ற மெய்ரீதியான சாதனம் மூலதனம். அப்ப மூலதனம் என்பது மனிதனால தானே உருவாக்கப்படுது. அப்ப அந்த மூலதன பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் ஒரு புதிய நுட்ப முறையை கையாண்டு அந்த மூலதனத்தை உருவாக்கி கொண்டிருந்தால் இந்த வளங்களின் நிரம்பல் கூடும். வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு கடன், உதவி என்பவற்றின் மூலம் நாங்கள் அந்நிய நாட்டினுடைய நிதியை உள்நாட்டுக்குள் கொண்டு வாரது. அப்ப வெளிநாட்டு நிதியை நாட்டுக்குள்ள கொண்டு வந்தால் அந்த நிதி அந்த நாட்டிலே மெய்ரீதியான சொத்துக்களை உருவாக்க இந்த நாட்டின் மூலதனம் கூடும். அப்ப பாருங்கள், வளங்களினுடைய திரட்சி எப்ப அதிகரிக்கும்? மீண்டும் சொல்லுகிறேன், புதிய வள கண்டுபிடிப்பின் மூலம் புதிய வளங்களின் உரிமையை பெறுதல், வெளிநாடுகளில் இருந்து வளங்களின் உட்பாய்ச்சல் அதிகரித்த. ஆனால் இப்ப ஒரு நாட்டுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஊழியத்தை வரவழைத்த, புதிய தொழில்நுட்ப முறை மூலம் வளங்களின் அளவை அதிகரித்த, வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு கடன், உதவி என்பவற்றின் மூலம் நாங்கள் புதிய புதிய மூலதனங்களை நாட்டுக்குள் உருவாக்கலாம். அப்ப இவை வள திரட்சியை கூட்டும். இரண்டாவது, அடுத்த காரணம் அதை ஏற்கனவே நீங்க படிச்சதுதான், வளங்களின் விளைதிறனை அதிகரித்த. அப்ப இங்க வளங்களின் விளைதிறன் என்று குறிப்பிடுவது பிள்ளைகள் உற்பத்தி திறன், ஓரளவு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டம். அப்ப ஓரளவு உள்ளீட்டுக்குரிய வெளியீட்டு மட்டத்தை தீர்மானிக்கிற காரணிகள் 4. அப்ப தொழில்நுட்பம் என்று படித்து நாங்கள் மனித மூலதனம், முகாமைத்துவம், தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சி. அப்ப ஒரு நாடு வளங்களின் விளைதிறனை உயர்த்த வேண்டும் என்றால் கையாளப்படுகிற தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும், தொழில் சார்ந்த பயிற்சிகளை விருத்தி செய்ய வேண்டும். தெரியல. அப்ப இந்த பயிற்சிகள் ஊடாக நாங்கள் சொல்லுவோம் சிறப்பு தேர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஊழியர்களின் அறிவு கமத்திறன்கள், அப்ப இதைத்தான் நாங்கள் மனித மூலதனம் என்று படிச்சிருக்கிறோம். அப்ப அறிவு திறன்களை விருத்தி செய்தல், முகாமைத்துவ மேம்பாடு, அவை இவை யாவும் வளங்களின் விளைதிறனை கூட்டும். அப்ப வளங்களினுடைய அளவும் வளங்களினுடைய விளைதிறனும் அதிகரித்தால் அந்த நாட்டின் உற்பத்தியின் இயலளவு கூடும். அப்ப ஆகவே இயலளவு கூடுதென்றால் உற்பத்தி சாத்திய வளைகோடு வெளிநோக்கி நகர். பாருங்கள், அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய வெளிநோக்கிய நகர். அப்ப இது ஆரம்ப கோடு PVF. இப்ப பாருங்க, இது அதிகரித்து PVF1. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய வெளிநோக்கிய நகர்வு, வலப்புற நகர்வு பொருளாதார வளர்ச்சியை காட்டும். அப்ப உற்பத்தி சாத்திய வளையின் வெளிநோக்கிய நகர்வு, அப்ப வெளிநோக்கிய நகர்வு இங்க நாங்கள் குறிப்பிடுவது பிள்ளைகள் வலப்புற அசைவு. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோடு வெளிநோக்கி நகருகின்றது. அப்ப வெளிநோக்கி நகர்ந்தால் பொருளாதார வளர்ச்சி. சரி, அப்ப இப்ப பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற காரணிகள் தெளிவாக விளங்கியிருக்கு. இந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய எதிர்ப்பதன்தான்
பொருளாதார வீழ்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய எதிர்ச்சொல் பொருளாதார வீழ்ச்சி அல்லது எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி. இதை எதிர்க்கணிய பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுவார்கள். அப்ப நீண்ட காலத்தில் பொருளாதாரம் ஒன்றின் மெய் வெளியீடு வீழ்ச்சி அடைதல். ஒரு மெய் வெளியீடு நீண்ட கால போக்கில குறைந்தால் பொருளாதார வீழ்ச்சி. அப்ப என்னென்ன மெய் வெளியீடு குறையலாம் பாருங்க. 2 காரணிகளை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். இயற்கை அனர்த்தம், யுத்தம் போன்ற நிலைமைகளால் வளங்கள் அழிவடைந்து வளங்களின் நிரம்பல் குறைதல். ஒரு நாட்டிலே இயற்கை அனர்த்தம், யுத்த நிலைமைகளால் வளம் அழிவடையலாம். அப்படி வளங்கள் அழிவடைந்தால் அந்த நாட்டினுடைய உற்பத்தியினுடைய இயலளவு குறையும். இந்த வளங்களை அழிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்கள், ஊழிய வளம் ஒரு உயிர் உள்ள வளம் என்று படிச்சோம் பாருங்க. இப்ப தற்போது உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற COVID-19 கொரோனா வைரஸ், அதை திரிவடைந்து வரைக்கும் அதுகளுக்கெல்லாம் புதிய புதிய பெயர்களை சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த COVID-19 பாருங்க அல்லது கொரோனா வைரஸினால் பாருங்க இந்த உலகளாவிய ரீதியில பல லட்சம் மக்கள் இறந்து விட்டார்கள். பல லட்சம் மக்கள் இறந்து விட்டார்கள். அப்ப அந்த பல லட்சம் இறந்த மக்களுக்குள்ளே பாருங்க எத்தனையோ லட்சம் ஊழிய வளம் இருந்தது. அப்ப ஆகவே அந்த COVID-19 ஊழிய வளத்தை குறைச்சு கொண்டு இருக்குது. அப்ப வளங்களின் நிரம்பல் குறையுது. அப்ப உற்பத்தியின் இயலளவு குறையும், பொருளாதார வீழ்ச்சி. அதே மாதிரி 2வது காரணி பாருங்கள், வளங்களின் உற்பத்தி திறன், விளைதிறன். உற்பத்தி திறனும் விளைதிறனும் ஒரே சொல். ஓரளவு உள்ளீட்டுக்குரிய வெளியீடு பாருங்க, ஓரளவு உள்ளீட்டுக்குரிய வெளியீடு குறையலாம். அப்ப உற்பத்தியில கையாளப்படுகிற தொழில்நுட்பத்தில் ஏற்படும் வீழ்ச்சி, மனித மூலதனத்தில் ஏற்படுகிற வீழ்ச்சி, இவையாவும் ஒரு நாட்டினுடைய உற்பத்தியினுடைய இயலளவை குறைத்துவிடும். அப்ப உற்பத்தியினுடைய இயலளவை குறைத்தால் அதுக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் பொருளாதார வீழ்ச்சி. உற்பத்தியினுடைய இயலளவை குறைக்குமாக இருந்தால் பொருளாதார வீழ்ச்சி. சரியா மாணவர்கள்? அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் உட்புற நகர்வு பாருங்க, உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் உட்புற நகர்வு. அப்ப உட்புறம் என்றால் அங்கே உற்பத்தி சாத்திய வளைகோடு இடப்புறமாக நகருகின்றது. அப்ப உள்நோக்கி நகருகின்றது பாருங்க. அப்ப இது ஆரம்ப கோடு, இது புதிய கோடு. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் இடப்புற நகர்வு பொருளாதார வீழ்ச்சி. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோடானது உள்நோக்கி நகர்ந்து கொண்டு வந்தால் பொருளாதார வீழ்ச்சி. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய இடதுபுற நகர்வு பொருளாதார வீழ்ச்சியை காட்டும், பொருளாதார வீழ்ச்சியை காட்டும். அப்ப இதுல இப்ப மாணவர்கள் ஒரு விடயம் வடிவா விளங்கி இருக்கணும். ஒரு நாட்டின் உற்பத்தியின் இயலளவிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரணிகள் 2. அப்ப ஒன்று வளத்திரட்சி, 2வது வளங்களின் உற்பத்தி திறன். அப்ப உற்பத்தி திறன் என்று சொல்லலாம், விளைதிறன் என்று சொல்லலாம். பாருங்க, பொதுவாக ஒரு நாட்டின் வளத்திரட்சி அல்லது வளங்களின் உற்பத்தி திறன் அதிகரித்தால் உற்பத்தி இயலளவு கூடும். பொதுவாக வளத்திரட்சியும் உற்பத்தி திறனும் குறைந்தால் உற்பத்தி இயலளவு குறையும். அப்ப பொதுவாக என்று சொல்லியிருக்க பிள்ளைகள் அது 2 பண்டத்திலும் எஃபெக்ட் பண்ணும். இப்ப இந்த மாற்றத்தை ஏதாவது ஒரு பண்டத்தை மட்டும்
ஏதாவது ஒரு பண்டத்தை மட்டும் உங்களுக்கு குறித்து சொன்னால் அது உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலை ஒரு அச்சினால் மட்டுமே நகர்வு ஏற்படும். அதையும் இந்த இடத்துல மாணவர்கள் படிக்க சேர்த்து படிப்போம். உதாரணம் பாருங்கள், எக்ஸ் ஒய் எனும் இரண்டு வகையான பண்டங்களை உற்பத்தி செய்யும் ஒரு நாடு. எக்ஸ் ஒய் எனும் இரண்டு வகையான பண்டத்தை உற்பத்தி செய்கிற ஒரு நாட்டை எடுங்க. தெரியல, எக்ஸ் உற்பத்தியில் கையாளப்படுகின்ற தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையுது. எக்ஸ் உற்பத்தியில கையாளப்படுகிற தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையுது எக்ஸ் உற்பத்தியில மட்டும். அப்ப பாருங்கள், எக்ஸ் உற்பத்தியில தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்தால் எக்ஸில மட்டும் வளங்களின் விளைதிறன் அதிகரிக்கும். அப்ப எக்ஸ் அச்சினால், அப்ப இங்க வாய் இங்க எக்ஸ் பாருங்கள், அப்ப எக்ஸில மட்டும் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்தால் எக்ஸ் அச்சினால் மட்டும் உற்பத்தி சாத்திய வளைவோடு வெளியில. அப்ப மாற்றமானது ஒரே ஒரு பண்டத்துக்கு மட்டும் குறித்து சொன்னால் அந்த மாற்றத்தை நீங்கள் அந்த பொருள் அச்சில மட்டும்தான் காட்டவும். அந்த பொருள் அச்சில மட்டும்தான் காட்டவும். பொதுவாக சொன்னால் அது ரெண்டு பண்டத்துக்கும் வரும். பொதுவாக சொன்னால் ரெண்டு பண்டத்துக்கும் வரும். தெரியல, அதே மாதிரி மாறி பாருங்கள், வை உற்பத்தியில் கையாளப்படுகின்ற தொழில்நுட்பம் வீழ்ச்சி அடையுது. அப்ப இதுல மட்டும் வையில மட்டும். அப்ப வையில தொழில்நுட்பம் வீழ்ச்சி அடைதென்றால் அங்க உற்பத்தி சாத்திய வளைகோடு வைப்பொருளை காட்டும் அச்சினால் உள்ளுக்கு. அப்ப பாருங்கள், அப்ப ரெண்டாவது வையிலை மட்டும் தொழில்நுட்பம் வீழ்ச்சி அடையுது. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோடு வைப்பொருளை காட்டும் அச்சினால். அப்ப இங்க நீங்கள் வை எக்ஸ் என்று எடுத்தால் வையில தானே தொழில்நுட்பம் வீழ்ச்சி அடையுது. அப்ப வையில வளங்களின் விளைதிறன் குறையும். அப்ப வைப்பொருளை காட்டும் அச்சினால் உற்பத்தி சாத்திய வளை உள்ளுக்கு. அப்ப இதுல என்ன மாணவர்கள் நீங்க தெளிவா இருக்கணும் என்றால், பொதுவாக உற்பத்தியின் இயலளவை மாற்றுகின்ற காரணிகள் குறிப்பிடப்பட்டால் அது இரண்டு பொருளிலும் தாக்கத்தை கொடுக்கும். இப்ப நான் சொன்னது போல ஏதாவது ஒரு பொருள், ரெண்டு பண்டத்தை தானே ஒரு நாடு உற்பத்தி செய்யுது. அப்ப ஏதாவது ஒரு பொருளில மட்டும் அது தாக்கத்தை கொடுக்கும் என்று உங்களுக்கு சொன்னால் அந்த அச்சால மட்டும் கூடுதல். அந்த உற்பத்தி இயலளவு அந்த பொருளுக்கு மட்டும். உதாரணத்துக்கு நான் எக்ஸுக்கும் வைக்கும் சொல்லி தந்திருக்கிறேன். இப்படி அந்த காரணிகளை வைத்துக் கொண்டு மாணவர்கள் ரெண்டுக்கும் பார்க்க. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோடு பொதுவாக வெளிநோக்கி நகர்ந்தால் பொருளாதார வளர்ச்சி. உற்பத்தி சாத்திய வளைகோடு பொதுவாக உள்ளுக்கு நகர்ந்தால் பொருளாதார வீழ்ச்சி. இந்த உற்பத்தியின் இயலளவில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இந்த உற்பத்தியின் இயலளவிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற காரணிகள். அப்ப என்னென்ன காரணிகள் அங்க உற்பத்தி சாத்திய இயலளவிலே ஆதிக்கம் செலுத்தும். சரி, அப்ப நாங்கள் பேரின பொருளியல் விடயங்களில் இப்ப நான் உங்களுக்கு 6 விஷயம் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அப்ப உற்பத்தி சாத்திய வலை ஊடாக வெளிப்படுத்தப்படுகிற பேரின பொருளாதார விடயங்கள். முதலாவது நிறதொழில் மட்டம் பார்த்தோம், குறதொழில் மட்டம், பொருளாதார பின்னடைவு, பொருளாதார மந்தம், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி என்று நாங்கள் எத்தனை விடயம்? 6 விடயம் இதில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். சரிய மாணவர்கள், ஆகவே இவ்வளவு நேரமும் நான் கூறிய கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.